இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு வரலாறா? 1902 அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட் கரடி வேட்டையாடுறதுக்கு மிசிசிபின்ற ஒரு மாநிலத்துக்கு போனாரு. கூட போன அதிகாரிகளுக்கு மட்டும் வேட்டையாடுறதுக்கு கரடி கிடைச்சிச்சு. ஆனா அதிபருக்கு மட்டும் ஒரு கரடி கூட கிடைக்கல. இதை நினைச்ச அதிபர் ரூஸ்வெல்ட் ரொம்ப சோகமா இருந்தாரு. அவர் கூட வந்த அதிகாரிகள் எல்லாம் அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி ஒரு வயசான கரடியை தேடி கண்டுபிடிச்சு மரத்துல கட்டி வச்சாங்க. அப்ப அதிகாரிகள் அவங்க கட்டி வச்ச கரடியை அதிபரை சுட சொன்னாங்க. அவர் சுட மறுத்தாரு. ஏன் மறுத்தாருன்னா இது வேட்டையாடுறதுக்கு ஒரு நியாயமான முறையே கிடையாது அப்படின்ட்டு அவர் மறுத்துட்டாரு. இந்த விஷயம் 1902 த வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற ஒரு நாவல்ல கிளிபோர்ட் பேரிமன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட் மூலமா கார்ட்டூனா வரையப்பட்டுச்சு. அந்த கார்ட்டூன் ஒரு அரசியல் சம்பந்தமா இருந்ததால காட்டு தீ போல பரவுச்சு. இப்ப கதை நியூயார்க் வருது. அங்க வந்துட்டு மேரிஸ் மிச்சம் ரோஸ் மிச்சம் அப்படின்றவங்க ஒரு மிட்டாய் கடை வச்சிருக்காங்க. அந்த மிட்டாய் கடையில அவங்க கையால செஞ்ச பொம்மையை விற்கிறது வழக்கம். அப்படிதான் அந்த கார்ட்டூனை பார்த்துட்டு கையால ஒரு கரடி பொம்மையை செஞ்சு கடல் ஜன்னல் ஓரத்துல வச்சாங்க. அதுக்கு கீழே டெடிஸ் பியர் அப்படின்ற ஒரு நேம் எழுதியிருந்தாங்க. இந்த டெடின்ற நேம் வந்து அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட்டோட செல்ல பேரு. அதைத்தான் டெடிஸ் பியர் அப்படின்னு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதிபரோட அனுமதி பெற்று டெடி பியர் அப்படின்னு அதிகாரப்பூர்வமா அழைக்கப்பட்டுச்சு. அப்படிதான் இந்த டெடி பியர் நேமே வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மை செஞ்சவங்க ஐடியல் நோவல்டி அண்ட் டாய் கம்பெனி அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சு மொத்தமா பொம்மையை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இது உலக அளவுல பெரிய வெற்றி பெற்றுச்சு. இன்னைக்கு இது ஒரு பொம்மை மட்டும் இல்ல, ஆறுதல் தரும் ஒரு சிறந்த நண்பனாவும் இருக்கு பல பேத்துக்கு. உங்களுக்கு டெடி பியர் பிடிக்கும்னா கீழே கமெண்ட்ல எஸ் டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹிஸ்டரி ரிலேட்டடான ஃபேக்ட்டுக்கு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன்.